மேடை போட்டு பேசுறது மட்டும் கிடையாதுங்க, பேசியதை செய்து காட்டும் கட்சி நம்மளுடைய திமுக கட்சி. எப்படி ஆட்சியில் நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சு காட்டுறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காரு திமுகவை பற்றி. அது மட்டும் இல்லாமல் பாஜகவை லைட்டாக அட்டாக் பண்ணியும் பேசியிருக்காரு. பேசினது யார் என்ன சொல்லி பாஜகவை அட்டாக் பண்ணியிருக்காரு பார்த்துருவோம் வாங்க. திமுக எம்பி திருச்சி சிவா அவர் தான். இப்போ அவர் வந்து ஒரு மேடையில் பேசுகிறாரு. அந்த மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, எல்லா அரசியல் கட்சியிலும் மேடை போட்டு பேசுவாங்க, ஆனால் பேசுகிறத ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் செய்வாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை செய்யக்கூடிய ஒரே கட்சி எங்கள் கட்சி தான், எங்கள் தலைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவையும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களையும் பெருமையாக பேசியிருக்காரு. அது கூடவே என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம மேலே எப்போவுமே பாஜகவுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும், ஆனால் அந்த கருத்து வேறுபாடு ஆட்சி நிர்வாகத்தில் பிரதிபலிக்கக்கூடாதுல்ல. நம்ம ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட். கட்சி ரீதியாக கருத்து வேறுபாடு இருக்குங்கிறதுக்காக கவர்மெண்ட் நடத்தும் போது அந்த காண்டை காட்டினா நல்லாவா இருக்கும், அதை காட்டுனுங்கிறாங்க பாஜக. இது வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு அழகில்ல அப்படின்ற மாதிரி விமர்சனம் செய்திருக்கிறார் திருச்சி சிவா அவர்கள். அரசியல் கட்சிகள் மேடைகளிலே முழங்கி வருவதை ஆட்சி அதிகாரம் வந்ததற்கு பின்னால் அதை நடைமுறைப்படுத்தி காட்டுகின்ற ஒரு நல்லாட்சி தான் தமிழ்நாட்டிலே நடைபெறுகிற ஆட்சி. ஆனால் ஒன்றியத்தை ஆளுகின்ற கட்சி என்பது பாகுபாடு காட்டுகிறார்கள், இனம் பிரிக்கிறார்கள். சில பேரை எந்தெந்த வகையிலே வஞ்சிக்க முடியுமோ அந்த வகையில எல்லாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் இது ஒரு அரசாங்கத்தின் இலக்கணம் அல்ல. தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சி மீது கோபதாபம் இருக்கலாம், கருத்து வேறுபாடு இருக்கலாம், விமர்சிக்கலாம். ஆனால் அரசாங்கத்தின் தலைமை பொறுப்பு ஏற்றவுடன் அந்த அரசாங்கம் எல்லோரையும் பாரபட்சம் இல்லாத ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்திட வேண்டும். இது அடிப்படை பண்பு. ஆனால் அது இல்லாத வகையில் தொடர்ந்தவர்கள் நம்மை பல்வேறு வகையிலே வஞ்சித்து வருகிற போது இந்தியாவிலேயே அதை எதிர்த்து கண்டன குரல் எழுப்புகின்ற அந்த திராணியும் அந்த அளவிற்கு உறுதியும் தைரியமும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுகவின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு தான் இருக்கின்றது. அடுத்தது நம்ம கொடுக்குற வரியும் நமக்கு வர்ற ரிட்டர்னும், இதை பற்றி பேசியிருக்காரு திருச்சி சிவா அவர்கள். இப்போ 100 ரூபாய் இந்தியாவுக்கு வருமானம்னா அதில் 9 ரூபா தமிழ்நாட்டுக்கிட்ட இருந்து போகுது வரியா. அதுலேருந்து நமக்கு ரிட்டர்ன் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ரூபா 27 காசு 27 காசு தான் கொடுக்குறாங்க நமக்கு. மொத்தமாக 4 rupees 27 பைசே கொடுக்குறாங்க. இது எந்த இடத்துல நியாயம்? மற்றவங்களுக்கெல்லாம் பல மடங்கு அதிகமாக கொடுக்குறீங்க, எங்களுக்கு எங்கள் மடங்கு கூட கொடுக்க மாட்டீங்களே அப்படின்ற கேள்வியை கேட்கறது சரியா தப்பா அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு திருச்சி சிவா அவர்கள். ஒன்றிய அரசுக்கு 100 ரூபாய் வருமானம் வருகிறது என்றால் அதில் தமிழ்நாடு தருகிற பங்கு மட்டும் 9 ரூபாய். எவ்வளவு? 9 ரூபாய். நமக்கு அவர்கள் திருப்பி தருவது எவ்வளவு தெரியுமா? 4 ரூபாய் 8 காசு. ஏன் இந்த பாரபட்சம் என்று கேட்கிற அந்த உணர்வு நமக்கு வர வேண்டுமா வேண்டாமா? நீங்கள் சொல்லுங்கள். எல்லோருக்கும் ஒரே நீதிதானே வேண்டும். ஏன் இந்த பாகுபாடு? அவர்களுக்கு 4 மடங்கு தருகிறாய், இவருக்கு 2 மடங்கு தருகிறாய், எனக்கு பாதி அளவு தான் படி அளக்கிறாய் என்றால் ஏன் நான் ஒழுங்காக வேலை செய்வதாலா, இந்த நாட்டை முன்னேற்றுவதாலா, மற்றவர்களை விட அதிகமாக நாங்கள் வருமானத்தை கொண்டு போய் இங்கே சேர்ப்பதாலா? கேட்டால் பதில் இல்லை. அதுக்கடுத்ததான் நம்ம சிவா அவர்கள்கிட்ட வந்து தமிழ் மொழியை பற்றி, இந்த மொழி மீதான அக்கறை இருக்குல்ல, இதை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்று அவருக்கு நடந்திருக்கு. அந்த நிகழ்வை பற்றி இங்கே பகிர்ந்துருக்கிறார். நம்ம வந்து தமிழ் மொழி மீது பற்று இருக்கோம், ஆங்கிலம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக பிற மொழிகளை நம்ம வெறுக்கிறது கிடையாது, இருந்தாலும் நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தருணத்தில் சொல்லியிருக்காரு. அது என்ன தருணம், யாரை பற்றின தருணம் அவரே சொல்லுவார், கேளுங்க. அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாடி கட்சியின் தலைவர், எதிர்கட்சியை சார்ந்தவர். ஆனால் அவர்கள் இந்திக்கு ஆதரவாளர்கள், ஆங்கிலத்துக்கு எதிரி, மாநில மொழிகளுக்கு அல்ல. அவரிடம் கேட்டார், திருச்சி சிவா அவர்களே, நீங்கள் பேசுவதெல்லாம் சரி, நான் ஒரு நியாயத்துக்காக கேட்கிறேன். எங்களுடைய வட மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கானவர்கள் ஆண்டுதோறும் ராமேஸ்வரத்துக்கு வருகிறார். ராமேஸ்வரத்திற்கு பக்தர்களாக வருகிற அவர்களுக்கு நீங்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மட்டுமே எழுதியிருக்கிறீர்கள், இந்தியிலும் சேர்த்து எழுதினால் என்ன குறைந்துவிடும்? நியாயமான கேள்வி. எல்லோரும் சொன்னார்கள் சரிதானே, பதில் சொல்லுங்களேன். நான் சொன்னேன், அகிலேஷ் எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. எங்களுடைய பகுதியிலிருந்து லட்சக்கணக்கானவன் காசிக்கு வரான், அங்க நீங்க இந்தியில மட்டும்தானே எழுதியிருக்கீங்க, ஆங்கிலத்தில் கூட எழுதுவதில்லையே, என்னையே இந்தியில எழுத சொல்லுங்க. நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டாரு.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.